Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அல்ஹம்துலில்லா, நம்ம வால்யூம் 1ஓட ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. என்னம்மா, அதாவது ஃபர்ஸ்ட் லெசன் ஹாதாவை பற்றி, செகண்ட் லெசன் துவாலிக்காவை பற்றி. ரெண்டுமே ஆண்பால் பெயர்ச்சொற்களை தான் சுட்டி காட்டும். ஹாதா பக்கத்தில் இருக்கிற பொருளை சுட்டி காட்டும், துவாலிக்க தூரமாக இருக்கிற பொருளை சுட்டி காட்டும். ஆனால் ரெண்டுமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருட்களில் தான் சுட்டி காட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹாதாவும் சரி துவாலிக்காவும் சரி, அது எப்படி நம்ம கேள்வியாக மாற்றுறது? ஜஸ்ட் முன்னாடி மா சேர்த்துக்கிட்டா கேள்வியாக மாறிடும். மா ஹாதா இது என்ன, மா தாலிக்க அது என்ன, அவ்வளோதான். ஆன்சர்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலான்னா, ஹாதா வச்சு கேட்டிருந்தாங்கன்னா ஹாதா போட்டு ஆன்சர் கொடுப்போம். தாலிக்கா வச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா தாலிக்காவை சொல்லி நம்ம ஆன்சர் கொடுப்போம். ஹாதா பைத்தூன், தாலிக்க சரீருன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுப்போம். இதே ஆன்சரை நாம் எப்படி கேள்வியாக மாற்றணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த பதிலுக்கு முன்னாடி ஃபத்தஹா செஞ்ச ஒரு ஹம்சாவை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பதிலே கேள்வியாக மாறிடும். அவ்வளோதான், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். அதோட நம்ம என்ன பார்த்தோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்டு ஒன்று கற்றுக்கிட்டோம், வாவ். அதாவது ரெண்டு இன்ஃபர்மேஷனை, ரெண்டு தகவல்களை இணைக்கிறதுக்காக வர்றது தான் இந்த வாவ். அண்ட் மற்றும் அப்படிங்கிற பொருளில் ஒரு வாவ் அப்படிங்கிற ஒரு எழுத்தை நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம். அந்த வாவை அத்துஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வாவுல் அத்துஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது, ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ஃப் இது, சரிங்களா? இது ஒரு ஹர்ஃப். இஸ்மாஃபியலா ஹர்ஃபான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாவ் ஒரு ஹர்ஃப், சரிங்களா? ரைட், ஓகே. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், டவுட்ஃபுல்லான கொஸ்டினாக கேட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? ஒன்று எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு லா நாம், இதை என்னன்னு சொல்லுவாங்க, ஹர்ஃபுல் ஜவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஜும்லாவுடைய டைப்ஸ் பார்த்தோம். ஜும்லாவில் ரெண்டு, ஜும்லானா என்ன, சென்டென்ஸ், வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஜும்லாவில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஜும்லத்துல் இஸ்மியா, ஜும்லத்துல் ஃபியலியா. இஸ்மை கொண்டு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஜும்லத்துல் இஸ்மியா. ஃபியலை கொண்டு ஒரு ஜும்லா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ஜும்லத்துல் ஃபியலியா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ஒரு ஜும்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரெண்டு போர்ஷன் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த ரெண்டு போர்ஷனுக்கு பேர் என்ன, ஒரு ஃபர்ஸ்டில் இருக்கிறது முபுத்ததா, ஹபர் அப்படின்னு ரெண்டு போர்ஷன் கண்டிப்பாக இருக்கும். முபுத்ததா அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆரம்பத்தில் வரக்கூடியது தான் முபுத்ததா. ஹபர் அப்படிங்கிறது முபுத்ததாக்கு பின்னாடி வர்றது ஹபர். முபுத்ததானா என்ன, அந்த வாக்கியம் எதை பற்றி பேசுதோ அதுதான் முபுத்ததா. அந்த முபுத்ததாவை பற்றி எது தகவல் சொல்லுதோ அந்த வார்த்தைகள் ஹபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாலே, ஒரு ஜும்லா அப்படின்னாலே அதில் ரெண்டு போர்ஷன் இருக்கும், முபுத்ததா, ஹபர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்டா? ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ஜும்லா, அரபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜும்லாவை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அந்த ஜும்லாவை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுவோம், அதில் இஸ்ம் இருக்கணும், ஃபியல் இருக்கணும், ஹர்ஃப். இது மூணையும் வச்சு தான் நம்ம ஒரு ஜும்லாவை அரபிக்கில் ஃபார்ம் பண்ணுவோம். ஒரு வாக்கியத்தை நீங்கள் அரபிக்கில் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், இஸ்மு, ஃபியல், ஹர்ஃப், இது மூணும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும், ரைட்டு? அப்போ நாம் பார்க்குற எல்லா அரபிக் வேர்ட்ஸும் ஒன்று இஸ்மா இருக்கணும், ஃபியலாக இருக்கணும், ஹர்ஃபாக இருக்கணும், ரைட்டா? இப்போ நம்ம ஹாதாங்கிற லெசன் எடுத்துக்கோங்க. அதில் ஹாதா பைத்துன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா பாபுன் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. நான் இதை ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த ஹாதாவும் ஒரு இஸ்மு தான், பைத்துனும் இஸ்மு தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஹாதாவில் நான் இஸ்முக்கு என்ன ஒரு டெஃபினிஷன் கொடுத்தேன். இஸ்மை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு வார்த்தை அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பிச்சிருந்தாலோ இல்லை தன்வீனை கொண்டு முடிஞ்சிருந்தாலோ, அந்த தன்வீன் என்னவா வேணா இருக்கலாம், தொம்ம தைனாவும் இருக்கலாம், ஃபத்துஹா தைனாவும் இருக்கலாம், கெஸ்ரா தைனாவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அது இஸ்மு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஆனால் இந்த ஹாதாங்கிற வார்த்தையில் அலிஃப்லாமும் இல்லை, முன்னாடி பின்னாடி தன்வீனும் இல்லை, ஆனாலும் இதை நான் இஸ்முன்னு தான் சொல்கிறேன். ஏன் நம்ம இதை இஸ்முன்னு சொல்கிறோம், ஏன்னா இஸ்முலே நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த ஹாதாங்கிறது மபுனியான இஸ்மு, மாறாத இஸ்மு. நீங்கள் ஹாதாவை குரான்லையோ ஹதீஸ்லையோ எங்கே எடுத்து பார்த்தாலும் ஹாதா ஹாதாவாக தான் இருக்கும். ஹாதூனும் வராது, ஹாதீனும் வராது. ஹாதா எப்போதுமே ஹாதா தான். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெசன் ஜாலிக்காவை எடுத்துக்கிட்டாலும் சேம் இதே ஹாதாக்கு சொன்னது தான். ஜாலிக்காவையும் நீங்கள் குரான்லேயோ ஹதீஸ்லையோ எங்கே எடுத்து பார்த்தாலும் ஜாலிக்காவாக தான் இருக்கும். அப்போ இந்த ஜாலிக்காவும் என்னது தான், அதுவும் ஒரு இஸ்மு தான், மபுனியான இஸ்மு, மாறாத இஸ்மு, சரிங்களா? ரைட்.
அப்புறம் நம்மளுக்கு இந்த அடுத்து வர இந்த இஸ்முக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஹாதாக்கு அப்புறமும் தாலிக்காக்கு அப்புறமும் போடுற இஸ்முக்கள் நம்மளுக்கு தெரியும். பைத்துன், மஸ்ஜிதுன், பாபுன், இதெல்லாம் வந்து இஸ்மு தான். கன்ஃபார்மாக நம்மளுக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன், இதோட எண்டிங்கில் என்ன இருக்குது, தன்வீன் இருக்குது. ஸோ அதனால அது வந்து நம்ம என்ன தான் சொல்லுவோம், இஸ்முக்கள் அப்படின்னு தான் அதை சொல்லுவோம். சரியா, இதுதான் இஸ்முக்கான அடையாளம். நீங்கள் இப்படி தான் இஸ்மை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். அடுத்து நீங்கள் இன்னொரு 2 வார்த்தையை கிராஸ் பண்ணி வந்தீங்க, நினைவு இருக்கா? மா, மண். இந்த 2 வார்த்தையும் நம்ம படிச்சோம் தானே. மானா வாட், மண்ணுனா ஹூ அப்படின்னு அர்த்தம். மானா என்ன அப்படின்னு அர்த்தம், மண்ணுனா யார் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் என்ன, இஸ்மா, ஃபியலா, ஹர்ஃபா? இது ரெண்டுமே இஸ்மு தான். சரிங்களா, இது ரெண்டுமே என்னது தான், இஸ்மு தான். எப்படி ஹாதா தாலிகா மாதிரி மபுனியான இஸ்மு அது ரெண்டும், அதே போல தான் இந்த மா, மண், இது ரெண்டுமே என்னது தான், இதுவும் ஒரு டைப் ஆஃப் இஸ்மு, அதே மபுனியான இஸ்மு தான். இதுவும் மாறாது, எங்கேயுமே இந்த மா, மண் மாறாது. சரிங்களா, யார் நீ, யார் நீங்கள், யார் அவங்க அப்படின்னு நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் இந்த மண் மண்ணாக தான் இருக்கும், மா மாவாக தான் இருக்கும். இதுவும் மாறாது, இதுவும் இஸ்முக்கள் தான். சரிங்களாம்மா, ரைட். இப்போ நம்ம 3rd லெசனில் என்ன பார்த்தோம், ஒரு இஸ்மை வந்து தன்வீனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை அலிஃப்லாம் போட்டு எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்புறம் ஒரு ஜும்லா, அல் கலமு மக்சூருன் அப்படின்னு ஒரு ஜும்லா, ஃபுல் ஜும்லா இருந்தது, கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஒன்று இருந்தது. அதிலிருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். முபுத்ததா ஹபர், அல் கலமுங்கிறது முபுத்ததா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபர் அப்படின்னு சொல்லி நாம் லாஸ்ட் செஷனில் விளக்கணும். வாங்க நம்ம அதையே தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு 3rd கிளாஸ்க்கு வாங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுமே முந்தின கிளாஸோட கண்டினியூஷன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. இது வந்து ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் மாதிரி கிடையாதுமா. சரிங்களா, ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வாக்கியம் இருக்குது, அதை நான் ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே வந்து இந்த லுகா கிடையாது. முக்கியமாக ஸ்போக்கன் அரபிக் வந்து இந்த மாதிரி கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் தானே, எந்த கிளாஸஸை வேணாலும் நம்ம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம்னு நினச்சி பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது அரபிக்கை பொறுத்த வரைக்கும். இந்த வார்த்தை இப்படி தான், இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் வைக்கணும், இந்த வார்த்தை இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அரபிக்கில் வந்து எக்ஸ்பர்ட் ஆக முடியும். குரானை முழுமையாக தெளிவாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்மளால் விளங்கிக்க முடியும். ஸோ அந்த ஒரு முனைப்போட தான் நம்ம இந்த பயணத்தில் நம்ம இறங்கியிருக்கிறோம். ஸோ அதனால் எந்த பாடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 3rd கிளாஸ் இது. ஸோ 2 கிளாஸஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்கிறேன். கிளாஸ் 1 கிளாஸ் 2 லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். 3rd லெசனில் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், முபுத்ததா ஹபரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த அல் கலமு மக்சூரன் அப்படிங்கிற அந்த ஜும்லாவே எடுத்துக்கோங்க. அல் கலமு மக்சூரன் ஜும்லா அப்படின்னாலே அது ஜும்லா இஸ்மியாவாக இருக்கணும், இல்லைனா ஜும்லா ஃபியலியாவாக இருக்கணும். இது வந்து என்ன ஜும்லா, அல் கலமு அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்மை பாருங்கள், இது ஜும்லா இஸ்மியா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபர். அந்த கலமை பற்றின, அந்த பேனாவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை மக்சூருன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது, உடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மக்சூருன் அப்படிங்கிறது வந்து ஹபர். சரிங்களா, ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க மக்சூருன் அப்படிங்கிறது வந்து உடைந்த அப்படிங்கிற பொருள் தான் வரும், நீங்கள் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அரபிக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே எக்ஸாக்டாக தமிழோட வார்த்தைகளை வந்து அப்படியே பொருத்த முடியாது. சரிங்களா, மக்சூருன் அப்படின்னா உடைக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம். இஸ்முக்கான பொருளை தான் வைக்க முடியும். இப்போ உடைந்த அப்படின்னா அது வந்து ஒரு பெயர் எச்சமாக நிற்கிது. உடைந்தங்கிறது பெயர் எச்சம். சரிங்களா, ஸோ வந்து அந்த பொருளை வந்து மக்சூருனுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா மக்சூருனுங்கிறது ஒரு இஸ்மு, கம்ப்ளீட்டான இஸ்மு. ஏன் இஸ்முன்னு சொல்கிறேன், ஏன்னா அது தன்வீனை கொண்டு முடியுது. ஸோ அதை வந்து நம்ம உடைந்த அப்படின்னு பெயர் எச்சமாக மாற்ற முடியாது. அது வந்து ஒரு முழுமையான பெயர் சொல், நவுன் அது. சரிங்களா, ஸோ அதனால் நம்ம பெயர் எச்சமாக அதை மாற்ற முடியாது. அப்போது அந்த மக்சூருனுக்கு என்ன நாம் அர்த்தம் கொடுக்கணும்னா உடைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஃபுல் அர்த்தம் தான் கொடுக்க முடியும், உடைந்தன்னு கொடுக்க முடியாது. சரிங்களா, ஓகே. அப்போது அல் கலமு மக்சூருன் அப்படின்னா அந்த பேனா உடைக்கப்பட்டது. அல் கலமு த பென், மக்சூருன் இஸ் புரோக்கன். ஓகேங்களா, இதுதான் வந்து அர்த்தம். ஓகே, இதில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஒரு ஜும்லாவில் 2 பார்ட்ஸ் இருக்கும். அல் கலமுங்கிறது முபுத்ததா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபர். இந்த ஜும்லா வந்து ஒரு ஜும்லத்துல் இஸ்மியா. ஏன் இஸ்மை கொண்டு ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் பாருங்கள், அல் கலமு இது வந்து என்ன பெற்று வந்திருக்குது. இப்போது துன்னோ தூவோ இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ரஃபாவுக்கு பெற்று வந்திருக்கு. ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், மர்ஃபூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அல் கலமுங்கிறது இங்கே எப்படி வந்திருக்கு, மர்ஃபூவாக வந்திருக்கு. மக்சூருன் எப்படி வந்திருக்கு, அதுவும் துன் இல்லை து, அதுவும் என்னது தான், மர்ஃபூவாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம அந்த இதை படித்தோம். துன்னுனா மர்ஃபூவு, தன்னுனா மன்சூபு, தின்னுனா
மஜ்ரூர். இப்போ இங்கேயும் பாருங்க அல் கலமு 3 வந்திருக்கு, மக்சூருன் ருன் அப்படின்னு வந்திருக்கு, துன்னும் தூவும் வந்திருக்கு. அப்போனா இது என்ன பெற்று வந்திருக்குது? ரஃபவு பெற்று வந்திருக்குது. அல் கலமுவும் மர்ஃபூ தான், மக்சூருன் அப்படிங்கிறதும் மர்ஃபூ தான். அதே போல் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அல் பாபு மஃப்தூஹுன். அல் பாபு அந்த கதவு, மஃப்தூஹுன் திறந்திருக்கிறது. அல் பாபு த டோர், மஃப்தூஹுன் இஸ் ஓப்பன். இப்போ பாருங்க இந்த சென்டென்ஸ் வந்து ஜும்லா இஸ்மியாவா ஃபியலியாவா? ஜும்லா இஸ்மியா. அல் பாபு எப்படி வந்திருக்கு? அது ஒரு இஸ்மு. என்னவா வந்திருக்குது? மர்ஃபூவா வந்திருக்குது. ஏன்? அந்த ரஃபவு பெற்று வந்திருக்கிறதுனால அல் பாபுங்கிறது மர்ஃபூவா வந்திருக்குது. இன்னும் அல் பாபுங்கிறது என்னது? முபுத்ததா. அது ஒரு இஸ்மு, டெஃபினட்டாக இருக்குது. சரிங்களா? அதாவது ப்ராப்பர் நவுன், குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது. சரிங்களா? பொது பெயர் சொல்லா இல்லாமல் குறிப்பு, ஏதோ ஒரு திறந்திருக்கிற கதவை சுட்டி காட்டி அது பேசுது. ஸோ அப்படிங்கிறதுனால அல் பாபுன்னு எழுதியிருக்கிறாங்க. சுட்டி காட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு கதவை சுட்டி காட்டி பேசுகிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு குறிப்பு பெயர் சொல்லாவும் வந்திருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஒரு இஸ்முக்கு எவ்வளோ வந்து நம்ம சொல்ல முடியுது பாருங்கள். அது மர்ஃபூவாக இருக்குது, முபுத்ததாவாக இருக்குது, இஸ்மா இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது, குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது அப்படின்னு நம்ம இவ்வளோ நம்மளால் சொல்ல முடியுது. ஸோ இதுதான் அரபிக். சரிங்களா? பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அல் பாபு மஃப்தூஹுனுங்கிறது ஒரு ஜும்லா இஸ்மியா, ஏன்னா இஸ்மை கொண்டு ஸ்டார்ட் ஆயிருக்குது. அல் பாபு அப்படிங்கிறது முபுத்ததா, மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபரு. அல் பாபுவும் மர்ஃபூ தான், மஃப்தூஹுன் அப்படிங்கிறது மர்ஃபூ தான். ரெண்டுமே இஸ்மு தான். சரிங்களா? புரியுதா? சரி, ஓகே. அப்போது இந்த முபுத்ததா ஹபர் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்ல உங்களுக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாமா? அப்போது முபுத்ததாங்கிறது ஒரு வாக்கியத்தோட ஸ்டார்டிங்கில் தான் வரும், அதுதான் முபுத்ததா. இன்னும் முபுத்ததாக்கு என்ன சொல்லலாம்? முபுத்ததா அதிகமாக டெஃபினட்டாக தான் வரும். அல் அப்படிங்கிறத கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அல் பாபு, அல் கலமு, அல் வலது, அல் கிதாபு, அல் குர்சியு, அல் மாவு, அல் பைத்து அப்படின்னு டெஃபினட்டாக தான் இந்த முபுத்ததா மோஸ்ட்லி வரும். சரிங்களா? ப்ராப்பர் நவுன், குறிப்பு பெயர் சொல்லாதான் இந்த முபுத்ததா வரும். ஆரம்பத்தில் தான் இந்த முபுத்ததா வரும். அதிகமாக ஆரம்பத்தில் பிகினிங்கில் தான் இந்த முபுத்ததா அப்படிங்கிறது வரும். இன்னும் அடுத்து என்ன நம்ம சொல்லலாம்? முபுத்ததா மர்ஃபூவாக தான் இருக்கும். முபுத்ததா மர்ஃபூவாக தான் இருக்கும். முபுத்ததா இஸ்மாவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிரைவ் பண்ணலாமா இதிலேருந்து? ஸோ முபுத்ததா எப்படியெல்லாம் இருக்கும்? ஆரம்பத்தில் தான் அது வரும், மர்ஃபூவாக இருக்கும், அது வந்து ஒரு இஸ்மா இருக்கும், இன்னும் அது வந்து டெஃபினட்டான ஒரு இஸ்மா இருக்கும். சரியா? குறிப்பு இஸ்மா இருக்கும். சரிங்களா? குறிப்பு பெயர் சொல்லாதான் அது வரும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அதே மாதிரி ஹபரை பாருங்கள். ஹபர் வந்து மோஸ்ட்லி முபுத்ததாக்கு அப்புறமா தான் வரும், ஃபஸ்ட் பிகினிங்கில் வராது. அதே மாதிரி ஹபரும் வந்து ஒரு மர்ஃபூவாக தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு மர்ஃபூவாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. மர்ஃபூவாக வரும், ஹபரும் இஸ்மா வரும். ஆனால் ஹபரு அதிகமாக இன்டெஃபினட்டாக தான் வரும், அதாவது பொது பெயர் சொல்லாதான் வரும். இப்போ மஃப்தூஹுன், அல் மஃப்தூஹுன் அதை இல்லை பாருங்கள், அலிஃப்லாம் வச்சு வரல. ஸோ அப்போ மஃப்தூஹுன், மக்சூருன், ஜாலிசுன், வாக்கிஃபுன் அப்படின்னு ஒரு இன்டெஃபினட்டான ஒரு இஸ்மா தான் அது வருது. இன்டெஃபினட்டாக இருக்குது, அதாவது பொதுவான பெயர் சொல்லாதான் அது வரும். முபுத்ததா வந்து எப்படி குறிப்பு பெயர் சொல்லா வருதோ அது மாதிரி ஹபர் வந்து பொது பெயர் சொல்லா வரும். ஸோ இதுதான் முபுத்ததா ஹபர் பற்றின இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம தேர்ட் லெசனோட நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகே. கீழே வந்து ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வாசித்து பொருள் வைக்கணும், கரெக்டாக சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் ஆத்தர் வந்து ஒரு ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இந்த 10 சென்டென்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். ஸோ இங்கே வாவ் வந்து 2 ஜும்லாவை சேர்க்கறதுக்காக வாவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜும்லா பாருங்கள். அல் கிதாபு ஜதீதுன், அந்த புத்தகம் புதிது. ஜதீதுன்னா புதியது அப்படின்னு சொன்னேன். அந்த புத்தகம் புதியது. த புக் இஸ் நியூ. ஓகே, இங்கே என்ன பாருங்கள், இது ஜும்லத்துல் இஸ்மியாவாக இருக்குது. அல் கிதாபுங்கிறது என்னது? முபுத்ததா. ஜதீதுன் அப்படிங்கிறது ஹபரு. அல் கிதாபுவும் மர்ஃபூ தான், ஜதீதுன் அப்படிங்கிறதும் மர்ஃபூ தான். புரியுதா? அல் கிதாபு பாருங்கள் டெஃபினட்டாக இருக்குது, ஜதீதுன் அப்படிங்கிறது இன்டெஃபினட்டாக இருக்குது. அதாவது அல் கிதாபு அப்படிங்கிறது வந்து குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது, ஜதீதுன் அப்படிங்கிறது
பொது பெயர் சொல்லா இருக்குது. அல் கிதாபு அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுனாக இருக்குது. ஜதீதுன் அப்படிங்கிறது காமன் நவுனாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். சிலருக்கு சில டேர்ம்ஸ் வந்து மண்டையில் நிற்கும், சில டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்காது, ஸோ மறந்து போயிடும். அதனால தான் நான் நிறைய விஷயத்த ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ சலிப்பு தட்டிட வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல சில டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ அதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சரிங்களா? அல்லாஹ்வுக்காக பொறுமையை கடைப்பிடிங்க இன்ஷா அல்லா. நெக்ஸ்ட் பாருங்க, வல் கலமு கதீமுன், இன்னும் அந்த பேனா பழையது. சரிங்களா? அல் கலமு கதீமுனுங்கிறது ஒரு ஜும்லா இஸ்மியா, அல் கலமு அப்படிங்கிறது முபுத்ததா, கதீமுன் அப்படிங்கிறது ஹபரு. இன்னும் அல் கலமுங்கிறது டெஃபினட்டாக இருக்குது, ப்ராப்பர் நவுனாக இருக்குது, குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது. கதீமுனுங்கிறது இன்டெஃபினட்டாக இருக்குது. ரெண்டுமே ஆனால் என்னது தான், மர்ஃபூ தான். சரிங்களா? இதுவும் இஸ்மு தான், அல் கலமும் இஸ்மு தான், கதீமுன் அப்படிங்கிறதும் இஸ்மு தான். புரியுதுங்களாமா? ஸோ அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன், அந்த புத்தகம் புதியது, இன்னும் அந்த பேனா பழையது. த புக் இஸ் நியூ அண்ட் த பென் இஸ் ஓல்டு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். இதையும் அதே மாதிரி ரெண்டு ஜும்லாவை வாவை கொண்டு இணைச்சிருக்கிறாங்க. அல் ஹிமாரு சகீருன், ஹிமார்னா என்ன, கழுதை. இந்த கழுதையை வந்து எனக்கும் வந்து இந்த ஹிமாருக்கும் ஹிசானுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சில இந்த பேர் எல்லா விலங்குகளோட நேம்ஸ் வரும்போது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, ரசுல்லாவை வந்து சிரிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு மனிதர் இருப்பாராம். அவர் பேர் வந்து ஆக்சுவலாக அப்துல்லா, ஆனால் அவங்கள வந்து ஹிமாருன்னு கூப்பிடுவாங்களாம். அதாவது அவருக்கு பிடிச்சி ஹிமார்னு பட்ட பேர் வைக்கிறது இஸ்லாமில் வந்து கூடாது, அது அவங்கள புண்படுத்தும் அப்படின்னா நம்ம அதை வந்து தவிர்த்துக்கிறது சிறந்தது. பட் சில பேர் வந்து கூப்பிட்டாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கல்ல, ஜோவியலாக இருக்கிறவங்க இருப்பாங்க, ஸோ கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மனிதர் வந்து ஹிமாருன்னு அவங்கள கூப்பிடுவாங்களாம். ஸோ அதை வச்சு தான் இப்போ ஹிமார்னா கழுதை அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதே உங்களுக்கும் சொல்கிறேன், இது சில பேருக்கு யூஸ் ஆகவும் செய்யலாம். இங்கே வந்து அல் ஹிமாரு சகீருன் அப்படிங்கிறது வந்து அந்த கழுதை சிறியது. சரிங்களா? இப்போ இந்த ஜும்லா எப்படி இருக்குது, ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது. ஏன்னா அல் ஹிமாரு அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஸோ ஜும்லா இஸ்மியாவாக இருக்குது. இன்னும் பாருங்கள், அல் ஹிமாரு அப்படிங்கிறது முபுத்ததா, சகீருன் அப்படிங்கிறது ஹபரு. அல் ஹிமாருவும் மர்ஃபூவாக தான் இருக்குது, சகீருன் அப்படிங்கிறது மர்ஃபூவாக தான் இருக்குது. அல் ஹிமாரு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்குது, ப்ராப்பர் நவுனாக இருக்குது, குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது. சகீருன் அப்படிங்கிறது இன்டெஃபினட்டாக இருக்குது, அதாவது பொது பெயர் சொல்லா இருக்குது, காமன் நவுனாக இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், வல் ஹிசானு கபீருன், இன்னும் அந்த குதிரை பெரியது. கபீர்னா பெரியது. சரிங்களா? கபீருன் பெரியது. இங்கேயும் பாருங்கள், இதுவும் ஜும்லா இஸ்மியா தான். அல் ஹிசானு அப்படிங்கிறது முபுத்ததா, கபீருன் அப்படிங்கிறது ஹபரு. ரெண்டுமே மர்ஃபூ தான். ஓகே, ரஃபாவு பெற்று வந்திருக்கு, ஸோ ரெண்டுமே மர்ஃபூ தான். தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், அல் குர்சியு மக்சூருன், அந்த நாற்காலி உடைக்கப்பட்டது. சரிங்களா? த சேர் இஸ் புரோக்கன். அல் குர்சியு என்னது, முபுத்ததா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபர். அல் குர்சியு எப்படி இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது, அதாவது குறிப்பு பெயர் சொல்லா இருக்குது. மக்சூருன் அப்படிங்கிறது இன்டெஃபினட்டாக இருக்குது, காமன் நவுனாக இருக்குது. அல் குர்சியு அப்படிங்கிறது மர்ஃபூ தான், மக்சூருன் அப்படிங்கிறதும் மர்ஃபூ தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபோர்த்து சென்டென்ஸ் பாருங்கள், அல் மிந்திலு வசீஹுன், அந்த கைக்குட்டை அழுக்காக உள்ளது. வசீஹுன்னா அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அல் மிந்திலு முபுத்ததா, வசீஹுன் ஹபர். அல் மிந்திலு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, வசீஹுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான். அல் மிந்திலு அப்படிங்கிறது என்ன பெற்று வந்திருக்கு, ரஃபு பெற்று வந்திருக்கு, ஸோ மர்ஃபு. வசீஹுன் அப்படிங்கிறதும் மர்ஃபு தான். சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்கள், அல் மாவு பாரிதுன், அந்த தண்ணீர் குளிராக உள்ளது. பாரிதுன் அப்படின்னா கோல்டு, த வாட்டர் இஸ் கோல்டு. சரிங்களா? அல் மாவு முபுத்ததா, பாரிதுன் ஹபர். அல் மாவும் ஒரு இஸ்மு தான், பாரிதுன் ஒரு இஸ்மு தான், ரெண்டுமே மர்ஃபுவாக தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சென்டென்ஸ் பாருங்கள், அல் கமரு ஜமீலுன், ஜமீலுன்னா அழகாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அல் கமரு அப்படின்னா, கமர்னா மூன், நிலா. சரிங்களா? அல் கமரு அந்த நிலவு அழகாக உள்ளது. த மூன் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அல் கமரு முபுத்ததா, ஜமீலுன் ஹபர். ரெண்டுமே மர்ஃபுவாக தான் இருக்குது, ரெண்டுமே ஒரு இஸ்மு தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன்,
அல் பைத்து இதே மாதிரி தான் 2 ஜும்லா இருக்குது, ரெண்டுமே ஜும்லா இஸ்மியா தான். அல் பைத்து கரீபுன் அந்த வீடு, அல் பைத்து அந்த வீடு, கரீபுன் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, கரீபுன்னா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். த ஹவுஸ் இஸ் நியர் வல் மஸ்ஜிது இன்னும் அந்த பள்ளிவாசல் பஈதுன் தூரமாக இருக்கிறது. சரிங்களா, த ஹவுஸ் இஸ் நியர் அண்ட் த மாஸ்க் இஸ் ஃபார். ஓகே, 2 ஜும்லாவும் என்ன ஜும்லா? ஜும்லத்துல் இஸ்மியா தான். அல் பைத்துங்கிறது முபுத்ததா, கரீபுனுங்கிறது ஹபர். வல் மஸ்ஜிது அப்படிங்கிறது முபுத்ததா, பைதுன் அப்படிங்கிறது ஹபர். 4 வார்த்தைகளுமே இஸ்மு தான், 4மே என்ன தான்? மர்ஃபூவா தான் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாருங்க, அல் ஹஜரு சகீலுன் வல் வரக்கு ஹஃபீஃபுன். அல் ஹஜரு சகீலுன் வல் வரக்கு ஹஃபீஃபுன். அல் ஹஜரு அப்படின்னா கல், அந்த கல் சகீலுன் கனமாக இருக்குது. சகீல்னா கனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வல் வரக்கு இன்னும் அந்த இலை, வரக்குன்னா இலை, பேப்பருக்கு கூட வரக்குன்னு தான் சொல்லுவாங்க. சரியா, இன்னும் அந்த இலை ஹஃபீஃபுன் லேசாக உள்ளது. சரியா, இப்போ பாருங்கள், இந்த 2 ஜும்லாவுமே ஜும்லா இஸ்மியா தான். அல் ஹஜரு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, சகீலுன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான். அல் ஹஜரு அப்படிங்கிறது முபுத்ததா, சகீலுன் அப்படிங்கிறது ஹபர், ரெண்டுமே மர்ஃபுவா தான் வந்திருக்கு. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வல் வரக்கு, அந்த வரக்கு அப்படிங்கிறதும் ஒரு இஸ்மு, அல் வரக்குங்கிறது முபுத்ததா, ஹஃபீஃபுன் அப்படிங்கிறது ஹபர், ரெண்டுமே மர்ஃபுவா தான் வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அல் லபனு ஹாருன். அல் லபனு ஹாருன். அல் லபனு அப்படின்னா அந்த பால், ஹாருன் சூடாக உள்ளது. ரைட்டா, சூடாக உள்ளது. அல் லபனு அப்படிங்கிறது முபுத்ததா, ஹாருன் அப்படிங்கிறது ஹபர், ரெண்டுமே ஒரு இஸ்மு தான். ரெண்டுமே என்ன பெற்று வந்திருக்கு? ரஃபவு பெற்று வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே எந்த இடத்துல இருக்குது? மர்ஃபுவான இடத்துல இருக்குது. சரியா, இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் கமீசு நதீஃபுன். அல் கமீசு நதீஃபுன் அந்த சட்டை, அல் கமீசுனா அந்த சட்டை, நதீஃபுன் தூய்மையாக உள்ளது, க்ளீனாக இருக்குது. த ஷர்ட் இஸ் க்ளீன். ஓகேவா, அல் கமீசு நதீஃபுனுங்கிறது என்னது? ஜும்லா இஸ்மியா. அல் கமீசுங்கிறது முபுத்ததா, நதீஃபுன் அப்படிங்கிறது ஹபர். அல் கமீசும் ஒரு இஸ்மு தான், நதீஃபுன்னு ஒரு இஸ்மு தான். அல் கமீசுங்கிறது என்னது? என்னவா வந்திருக்கு? மர்ஃபூவா வந்திருக்கு. நதீஃபுன்னு மர்ஃபூவா வந்திருக்குது. புரியுதுங்களா இப்போது? ஸோ இப்போது இதுக்கு நம்ம இப்போ நம்மளுக்கு படித்து பார்க்க தெரியுது, படித்து எப்படி பொருள் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுது, எந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதும் தெரியுது. சரியா, ரைட். இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, இங்கே ஆத்தர் வந்து ஒரு அழகான ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. இப்போ பாருங்களேன், 2 ஜும்லாவாக இணைஞ்சு வர்ற அந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள், ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன். ஜதீதுனுக்கு ஆப்போசிட்டு கதீமுன். ஜதீதுனும் கதீமுனும் ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஜதீதுன்னா நியூ, கதீமுன்னா ஓல்டு. அப்படியே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அல் ஹிமாரு சகீருன் வல் ஹிசானு கபீருன். அந்த ஹபரை பாருங்கள், சகீருன் கபீருன். சகீருன்னா ஷார்ட், கபீருன்னா பிக். சரியா, சகீருன்னா சிறியது, கபீருன்னா பெரியது. நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி தேர்டில் 7th சென்டென்ஸ் 7, 8 7th சென்டென்ஸ் 8 சென்டென்ஸ் பாருங்கள். 7th சென்டென்ஸ் பாருங்கள், அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். கரீபுன் பஈதுன். கரீபுன்னா நியர், பஈதுன்னா ஃபார். கரீபுன்னா அருகில், பஈதுன்னா தூரத்தில். சரிங்களா, நியர், ஃபார், அதுவும் ஆப்போசிட்ஸ். அடுத்தது பாருங்கள், அல் ஹஜரு சகீலுன் வல் வரக்கு ஹஃபீஃபுன். சகீலுன் ஹஃபீஃபுன். சகீலுன்னா கனமானது, ஹஃபீஃபுன்னா லேசானது. ஹெவி, லைட். சரிங்களா, நல்லா இருக்குல்ல இது? ஸோ இந்த மாதிரி வந்து சில வெக்காபுலரிஸ்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் ஆத்தர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த 2 சென்டென்ஸாக பார்க்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸை தான் ஆத்தர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். இப்போ 3rd லெசனை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பாருங்கள் அந்த பேஜ், எக்ஸசைஸ்க்குள்ள பேஜ். தமாரின் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட்டில் தமாரின். இவ்வளோ நேரம் நம்ம வந்து தம்ரீன்னு பார்த்துருப்போம். தம்ரீன் அப்படின்னா வந்து எக்ஸசைஸ், ஒரே ஒரு பயிற்சி இருக்கும். இப்போ தமாரின் அப்படின்னா ப்ளூரல். தம்ரீனோட ப்ளூரல் தான் தமாரின், பயிற்சிகள். ஓகேங்களா, சரி. இதுக்கு கீழே நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதனால தான் தமாரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாங்கள் அந்த ஹெட்டிங்கை வந்து வாசித்து நான் பொருள் வைக்கிறேன், நீங்களும் வந்து எழுதிக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு எழுதிக்கங்க. சரியா, ரைட்.
இக்ர வக்துப், இது நம்மளுக்கு தெரியும், எழுதி வாசி, ரீட் அண்ட் ரைட்டு. கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. மா உடன், மான உடன், எதனுடன்? ரபுதி அவாஹிரில் கலிமாத்தி, வார்த்தைகளுடைய இறுதியின் சரியான முடிவுடன் எழுது வாசி. அதாவது கீழே பாருங்களேன், கீழே கொடுத்துருக்கிற இஸ்முக்களில் வந்து எங்கேயுமே வந்து கடைசி எழுத்தோட ஹரக்கட்ஸு கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ இதை தான் சொல்கிறாங்க, அந்த கடைசி எழுத்தோட ஹரக்கத்தை சரியாக போட்டு அந்த முடிவோட வாசிங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸு. என்னங்கிறத பார்த்துடலாமா? இப்போது ஃபர்ஸ்ட் இஸ்மை பாருங்கள். மஸ்ஜி துன், மஸ்ஜி துன். ஏன் துன்னு போடுறோம், தூன்னு போடாமல்? ஏன்னா முன்னாடி அலிஃப்லாம் இல்லை. அப்போங்கும்போது அலிஃப்லாம் இல்லைன்னா தன்வீன் போடலாம். ஸோ மஸ்ஜி துன் அப்படின்னா என்ன? ஒரு பள்ளிவாசல். சரிங்களா? ஏதோ ஒரு மாஸ்க், மாஸ்க். அல் மஸ்ஜிது, அடுத்தது பாருங்கள், அல் மஸ்ஜிது, த மாஸ்க். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட பள்ளிவாசலை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பள்ளிவாசல். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், அல் மா உ, அல் மா உ, அந்த தண்ணீர், வாட்டர். ஓகேங்களா? த வாட்டர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், மா உன், மா உன். ஏன்னா அலிஃப்லாம் இல்லை, ஃபஸ்ட்டில் அலிஃப்லாம் இருந்தது. ஸோ அதனால் அல் மா ஊன்னு போட்டோம். இங்கே அலிஃப்லாம் இல்லை, அப்போங்கும்போது மா உன். ஓகேங்களா? தண்ணீர். நெக்ஸ்ட்டு அல் பை து, அல் பை து, அந்த வீடு, த ஹவுஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பாபுன், பாபுன், கதவு. ஓகேங்களா? ஏதோ ஒரு கதவு. ஓகே. அ டோர். நெக்ஸ்ட் பாருங்கள், கலமுன், கலமுன், ஏதோ ஒரு பேனா, அ பென். நெக்ஸ்ட்டு அல் கலமு, அல் கலமு. ஓகேங்களா? அலிஃப்லாம் வந்ததுனால முன்னு போட முடியாது, மூ தான் போடணும். அல் கலமு. ஓகே. த பென், ஒரு குறிப்பிட்ட பேனாவை பார்த்து சொல்கிறாங்க, அந்த பேனா. நெக்ஸ்ட் பாருங்கள், அல் கல் பு, அல் கல் பு, அல் கல்பு அப்படின்னா என்ன? நாய். ஒரு குறிப்பிட்ட நாயை பார்த்து சொல்கிறாங்க, த டாக். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே அலிஃப்லாம் எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? கல் புன், கல் புன். ஓகேவா? ஏதோ ஒரு நாய், அ டாக். நெக்ஸ்ட்டு கமி சுன், கமி சுன். ஓகே. ஷர்ட், ஏதோ ஒரு ஷர்ட், அ ஷர்ட். நெக்ஸ்ட்டு வல துன், வலதுன். ஓகேங்களா? வலதுன் அப்படின்னா என்ன? சிறுவன், அ பாய், ஏதோ ஒரு பையன். நெக்ஸ்ட்டு அல் ஹஜரு, அல் ஹஜரு, த ராக், அந்த கல், ஒரு குறிப்பிட்ட கல்லை பார்த்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அல் வலது, அல் வலது. ஓகேங்களா? அந்த சிறுவன், அல் வலது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹிமாருன், 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 ஏதோ ஒரு கழுதை. ஓகேவா? அ டாங்கி. நெக்ஸ்ட்டு அதுக்கே அலிஃப்லாம் போட்டு எழுதுகிறாங்க, அதே இஸ்முக்கு அலிஃப்லாம் போட்டு எழுதுகிறாங்க, அல் ஹிமாரு, அல் ஹிமாரு. அதாவது குறிப்பிட்ட ஒரு கழுதையை பார்த்து பேசுகிறாங்க, த டாங்கி, குறிப்பிட்ட ஒரு கழுதை, த டாங்கி. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல் ஹிசானு, அல் ஹிசானு, அந்த குதிரை. ஓகே. த ஹார்ஸ். லாஸ்ட்டு இஸ்ம பாருங்கள், ஹிசானுன், ஹிசானுன் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு குதிரை, அ ஹார்ஸ். ஓகே. புரிஞ்சிருச்சா? ரைட். மாஷால்லா, நீங்களும் என்னோட சேர்ந்து பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? அலிஃப்லாம் இருந்தால் அந்த இஸ்முடைய கடைசி எழுத்து எப்படி இருக்கணும், அலிஃப்லாம் இல்லைன்னா அந்த இஸ்மோட கடைசி எழுத்து எப்படி இருக்கணுங்கிறது தான். ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அல்ஹம்துலில்லா, இஸ்முக்களுக்கு கடைசி ஹரக்கத்து கொடுக்கலனாலும் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஃபெமிலியர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன், இன்ஷா அல்லா. சரி, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நமக்கு என்ன தெரியும், ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம், அரபிக் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது 28 கிடையாது, இட்ஸ் 29 அப்படின்னு சொன்னோமா. ஏன்னா அலிஃபையும் ஹம்சாவையும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. அலிஃபு வேறு, ஹம்சா வேறு. அலிஃபு ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்கும், ஹம்சா தான் வந்து லெட்டர், ஹம்சா தான் லெட்டர், அலிஃப் வந்து ஜஸ்ட்டு வாய்ஸ் மட்டும்தான்.
ஒரு எலாங்கேஷனுக்காக தான் இந்த அலிஃப் யூஸ் பண்ணுவாங்க. எழுத்து ஆங்கிற சவுண்ட் அந்த எழுத்துக்கு வந்து ஹம்சா தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ அப்போது அரபிக் லெட்டர்ஸ் வந்து 29. ஓகேங்களா? சரி, அப்போது ஆங்கிற ஒரு எழுத்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதணும்? அலிஃபுக்கு மேலே வேணும்னா அலிஃபுக்கு மேலே ஹம்சா போட்டு ஃபத்ஹா போட்டிருப்போம், அது இதே ஈ வேணும்னா அலிஃபுக்கு கீழே ஹம்சா இருக்கும், கெஸ்ரா போட்டிருப்போம், தட் இஸ் இ. ஊ வேணும்னா அலிஃபுக்கு மேலே ஹம்சா இருக்கும், தொம்மா போட்டிருப்போம், அதுதான் ஊ. ரைட். இப்போ நீங்கள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம்ல, எவ்வளோ இஸ்முக்கள் க்ராஸ் பண்ணி வந்தோம், அதையெல்லாம் கவனிச்சிங்களா? அல் கலமு, அல் பாபு, அல் வலது, அல் முதர்ரிசு, அல் கிதாபு, அல் ஜமலு, அல் பைத்து, அல் பாபு, அல் கமீசு, இதிலெல்லாம் அலிஃபுக்கு மேலே ஏன் ஹம்சா இல்லை? நம்ம என்ன சொன்னோம்? ஒரு எழுத்தாக நீங்கள் வந்து ஆவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஹம்சா இருக்கணும். அலிஃபுங்கிறது ஒரு நீட்டிப்புக்காக யூஸ் பண்ணுறது தான் அலிஃபு. அதுக்கு வந்து ஸ்பீச் கிடையாது, ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும்தான் அலிஃபுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இஸ்முக்கள் நம்ம பார்த்த எல்லா இஸ்முக்கள்லையுமே அலிஃபா தான் எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஹம்சாவே இல்லையே. ஏன்? அல் கிதாபுங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க, அலிஃப்லாம் போட்டு தான் எழுதியிருக்கிறோம், அந்த அலிஃபுக்கு மேலே ஹம்சாவே இல்லையே. ஆமாவா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அதையும் பாருங்கள். அக்பரு. இப்போ நான் இதை எப்படி எழுதியிருக்கிறேன்? அலிஃபுக்கு மேலே ஹம்சா இருக்குது. நீங்கள் குரான் எடுத்து பார்த்தாலும் சரி, ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த அக்பர் இப்படி தான் எழுதியிருக்கும், அலிஃபுக்கு மேலே ஒரு ஹம்சா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த அலிஃபுக்கு மேலே நம்ம ஹம்சா போட்டு எழுதுகிறோம், ஆனால் அல் கிதாபுல் அலிஃபுக்கு மேலே ஹம்சா போடலையே. ஆனால் அந்த ஆங்கிற அந்த எழுத்துக்காண்டி தானே நம்ம அந்த அலிஃபும் அல் கிதாபுல் போட்டிருக்கிறோம். அது வந்து எலாங்கேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட அலிஃப் இல்லையே. அல் கிதாபுல் அந்த அலிஃபுங்கிறது எலாங்கேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்டது இல்லையே. ஆனால் அந்த அலிஃபை எப்படி எழுதியிருக்கிறோம்? ஹம்சா இல்லாமல் எழுதியிருக்கிறோம். ஆனால் அதே அக்பருங்கிற அந்த இஸ்மில் அலிஃபுக்கு மேலே ஹம்சா போட்டு எழுதியிருக்கிறோம். இப்போது இது ரெண்டு இஸ்மையும் நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த அல் கிதாபுக்கு முன்னாடியும் வாவ் சேர்க்குறேன், அக்பருக்கு முன்னாடியும் வாவ் சேர்க்குறேன். எப்படி வாசிப்பீங்க? இப்போ அல் கிதாபுக்கு முன்னாடி நான் ஃபத்ஹா செஞ்ச வாவ் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் எனச்சி ஓதும்போது எப்படி ஓதுவீங்க? வல் கிதாபுன்னு ஓதுவீங்க. அலிஃப் எங்கே போச்சு? போயிடுச்சு. அப்போது தேவைப்படும்போது அதை வச்சுக்கிறதும் தேவைப்படாதப்ப அதை நீக்கிக்கிறதும் மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல அலிஃப் மட்டும்தான் இருக்கும், ஹம்சா இருக்காது, ஜஸ்ட் அலிஃப் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ அல் கிதாபு அப்படின்னு படிக்கும்போது அந்த அலிஃபை நாம் சேர்த்து உச்சரிக்கிறோம், ஆங்கிற சவுண்டை போட்டு உச்சரிக்கிறோம். அதே முன்னாடி வாவ் சேர்ந்துருச்சு அப்படின்னா வல் கிதாபுன்னு நாம் வாசிக்கிறோம், அந்த அலிஃபை நாம் விட்டுடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த அலிஃபாக தான் இருக்கும், ஹம்சா இருக்காது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே நீங்கள் இந்த அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அக்பர் எப்படி தான் எழுதியிருக்கிறாங்க? ஹம்சா போட்டு ஃபத்து செஞ்ச ஹம்சா போட்டு தான் எழுதியிருக்கிறாங்க அக்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாவ் சேர்த்து போட்டு படிச்சிங்கன்னா கூட அதை நீங்கள் எப்படி தான் எழுதுவீங்க, எப்படி தான் வாசிப்பீங்க? வ அக்பர் அப்படின்னு தான் வாசிப்பீங்க. அந்த அலிஃபை விட்டுட்டு வக்பர் அப்படின்னு வாசிக்க மாட்டோம், வ அக்பரு அப்படின்னு தான் நம்ம வாசிப்போம். அப்போது இந்த இடத்துல வாவ் வந்தாலும் வராட்டியும் இந்த ஆங்கிற இந்த எழுத்து உச்சரிக்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஆங்கிற எழுத்து உச்சரிக்கப்படும் அப்படின்னா அந்த மாதிரி கேசஸில் மட்டும்தான் ஹம்சாவோட இந்த அலிஃபை எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல விடலாம் இல்லை வாசிக்கவும் செய்யலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்களில் வெறும் அலிஃப் மட்டும் இருக்கும். மஸ்ட் மேண்டட்டரியாக அந்த ஆங்கிற உச்சரிப்பு வந்தே ஆகணும், சொல்லியே ஆகணும். முன்னாடி என்ன சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி ஆங்கிற அந்த உச்சரிப்பு வந்தே ஆகணும், எழுத்து வந்தே ஆகணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஹம்சாவோட சேர்த்து அலிஃப் இருக்கும். சரியா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹம்சத்துல் கதா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹம்சத்துல் கதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த அல் கிதாபுக்கு முன்னாடி வாவ் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த அலிஃபை விட்டுறோம். ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க? ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அக்பருலையும் வாவ் சேர்க்கப்பட்டுச்சுன்னா அந்த அலிஃபை விட போகிறதில்ல, அந்த உச்சரிப்பு சேர்த்து தான் வாசிக்க போகிறோம், வ அக்பரு அப்படின்னு தான் வாசிக்க போகிறோம். அப்போ அந்த ஹம்சாக்கு என்ன பேர்? ஹம்சத்துல் கதா அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த ஹம்சத்துல் வசலில் ஹம்சா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஹம்சத்துல் கதாவில் கண்டிப்பாக அந்த ஹம்சா இருக்கணும். சரியா?
ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கிராஸ் பண்ணி வந்த இஸ்முக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அல் கிதாபு, அல் கலமு, அல் கமீசு, அல் குர்சியு அப்படின்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான இஸ்முக்களில் வந்து அலிஃபுக்கு மேலே ஹம்ஸா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வாவ் வந்தது அப்படின்னா அந்த அலிஃபை விட்டுருவோன்னு அர்த்தம். அதனால தான் அந்த அலிஃபுக்கு மேலே ஹம்ஸா இல்லை. இதே எங்கெல்லாம் அலிஃபுக்கு மேலே ஹம்ஸா இருக்கோ அதெல்லாம் மஸ்ட்டு நம்ம வாசிப்போம். அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கும். அந்த ஆங்கிற எழுத்து கண்டிப்பாக அங்கே இருக்கும். புரியுதுங்களாமா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதனால் தயவு செஞ்சு நோட் போட்டு எழுதிக்கோங்க, சரிங்களா? இல்லைனா அந்த பேஜுக்கு பக்கத்துலேயே எங்கெங்கே உங்களுக்கு நான் புதுசாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனோ அதெல்லாம் நோட்ஸாக அட்லீஸ்ட் அந்த புக்லேயே ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி தான். ஆனால் எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களாம்மா? ஓகே ரைட். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த தம்ரீனுக்கு போயிடுவோம், சரிங்களா? ஸோ அடுத்த தம்ரீன் பாருங்கள். முதல் தம்ரீன் வந்து கடைசி எழுத்துக்கான ஹரக்கத்ஸ் இருக்காது. ஸோ அதை நம்ம வாசித்து கரெக்டாக போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து ஒரு ஃபுல் ஜும்லாவாக கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வாசித்து பொருள் வைக்க போகிறோம், ப்ளஸ் ஹரக்கத்ஸு கரெக்டாக போட போகிறோம். சரி, அந்த தம்ரீன் என்னென்னு பார்த்துடலாமா? இதுதான் ரெண்டாவது தம்ரீனு. இக்ர வக்துப், ரீட் அண்ட் ரைட், எழுது வாசிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸு, ஃபர்ஸ்ட்டு ஜும்லா பாருங்கள். அல் மக்தபு மக்சூருன். அல் மக்தபு மக்சூருன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல் மக்தபு, த டேபிள், மக்சூருன் இஸ் புரோக்கன். ஓகேங்களா? அந்த மேஜை உடைக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அல் மக்தபு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. ஸோ அப்போனால் இது என்னது? ஜும்லா இஸ்மியா. இன்னும் அல் மக்தபு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு, மக்சூருன் அப்படிங்கிறது ஒரு இஸ்மு தான். இன்னும் அல் மக்தபு அப்படிங்கிறது முபததா, மக்சூருன் அப்படிங்கிறது ஹபர், ரைட்டா? செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் முதர்ரிசு ஜதீதுன். அல் முதர்ரிசு ஜதீதுன். அல் முதர்ரிசு அப்படின்னா அந்த ஆசிரியர், ஜதீதுன் புதியவர். இது என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. அல் முதர்ரிசு அப்படிங்கிறது முபததா, ஜதீதுன் அப்படிங்கிறது ஹபர். ரெண்டுமே பாருங்கள் மர்ஃபுவாக தான் இருக்குது, சரிங்களா? தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் கமீசு வசீஹுன். அல் கமீசு வசீஹுன். அல் கமீசு அந்த சட்டை, வசீஹுன் அழுக்காக உள்ளது, சரிங்களா? அந்த சட்டை அழுக்காக உள்ளது. த ஷர்ட் இஸ் டர்ட்டி. ஓகே. அல் கமீசு அப்படிங்கிறது முபததா, வசீஹுன் அப்படிங்கிறது ஹபர். ரெண்டுமே இஸ்மு தான், ரெண்டுமே மர்ஃபுவாக தான் இருக்குது. இது என்ன ஜும்லா? ஜும்லத்துல் இஸ்மியா. இதில் எல்லாமே ஜும்லத்துல் இஸ்மியா தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் லபனு பாரிதுன். அல் லபனு அப்படின்னா மில்க், அந்த பால், பாரிதுன் அதாவது குளிர்ந்து போயிருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜில்லுன்னு இருக்குது, சூடாக இல்லாமல் ஜில்லுன்னு இருக்குது, ஓகேவா? அல் லபனு பாரிதுன், த மில்க் இஸ் கோல்டு. ஓகே. அல் லபனு முபததா, பாரிதுன் ஹபர். ரெண்டுமே இஸ்மு தான், ரெண்டுமே மர்ஃபு தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன். அல் மஸ்ஜிது அந்த பள்ளிவாசல், மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது. அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன் இது என்ன ஜும்லா? ஜும்லா இஸ்மியா. அல் மஸ்ஜிது ஒரு இஸ்மு, மஃப்தூஹுன் ஒரு இஸ்மு. அல் மஸ்ஜிது முபததா, மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபரு. ரெண்டுமே ரஃபவ் பெற்றிருக்கு. ஸோ ரெண்டுமே மர்ஃபு தான், ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அல் ஹஜரு கபீருன். அல் ஹஜரு கபீருன். அல் ஹஜரு அப்படின்னா அந்த கல், கபீருன் பெரியதாக உள்ளது, பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர்னா பெருசு. த ராக் இஸ் பிக். அல் ஹஜரு முபததா, கபீருன் அப்படிங்கிறது ஹபர். ரெண்டுமே ரஃபவ் பெற்று தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே மர்ஃபு தான், ரெண்டுமே ஒரு இஸ்மு தான். அடுத்தது பாருங்கள். அல் லபனு பாரிதுன் வல் மாவு ஹாருன். அல் லபனு பாரிதுன் வல் மாவு ஹாருன். ரெண்டு ஜும்லாவை வாவை கொண்டு இணைச்சிருக்காங்க, அத்துஃபை கொண்டு இணைச்சிருக்காங்க. அல் லபனு பாரிதுன் அதுவும் ஒரு ஜும்லா இஸ்மியா தான். அல் மாவு ஹாருன் அதுவும் ஒரு ஜும்லா இஸ்மியா தான். அல் லபனு பால், அந்த பால், பாரிதுன் குளிர்ந்திருக்கிறது, வ இன்னும் அல் மாவு அந்த தண்ணீர், ஹாருன் சூடாக உள்ளது. ஸோ அல் லபனு பாரிதுன் அப்படின்னா த மில்க் இஸ் கோல்டு, வல் மாவு ஹாருன் இன்னும் அந்த தண்ணீர், அண்ட் த வாட்டர் இஸ் ஹாட். இங்கே பாருங்கள்,
வல் மாவுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த வாவு சேரும்போது அல் மாவுன்னு இருந்ததை வாவு சேரும்போது வல் மாவு அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ அந்த அலிஃபை நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே ஸ்கிப் பண்ணிட்டோம், விட்டுட்டோம் நம்ம. ஸோ இந்த அலிஃப் தான் என்னது, ஹம்சத்துல் வஸ்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அல் இமாமு ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாக்கிஃபுன். அல் இமாமு அந்த இமாம், சரிங்களா? த இமாம் ஜாலிசுன் அப்படின்னா என்னென்னா அமர்ந்திருக்கிறார், உட்கார்ந்துருக்கிறாரு. வல் முதர்ரிசு இன்னும் அந்த ஆசிரியர் வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார். த இமாம் இஸ் சிட்டிங் அண்ட் த டீச்சர் இஸ் ஸ்டாண்டிங். ஓகேவா? இந்த ஜும்லாவும் 2 ஜும்லாவும் ஜும்லா இஸ்மியா தான். அதில் இருக்கிற 4 இஸ்முமே என்னது தான், 4 வார்த்தைகளுமே இஸ்மு தான். 4மே ரஃபவு பெற்று தான் வந்திருக்குது. ஸோ அது எல்லாமே மர்ஃபு தான். ஓகேவா? இமாமு முபுத்ததா, ஜாலிசுன் அப்படிங்கிறது ஹபரு, அல் முதர்ரிசு அப்படிங்கிறது முபுத்ததா, வாக்கிஃபுன் அப்படிங்கிறது ஹபர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் கமரு வாயிதுன். அல் கமரு, கமர்னா சந்திரன். ஓகே, அந்த நிலவு இல்லைனா அந்த சந்திரன் வாயிதுன் அப்படின்னா என்னது, தூரத்தில் இருக்குது. கரீபுன்னா தான் பக்கம், பைதுன்னா தூரத்தில் இருக்குது. அந்த நிலவு தூரத்தில் இருக்கிறது. த மூன் இஸ் ஃபார். அல் கமரு முபுததா, பாயிதுன் அப்படிங்கிறது ஹபர். லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் மிந்திலு நதீஃபுன். அல் மிந்திலு, மிந்திலுன்னா என்ன, கர்ச்சிஃப், ஹேண்ட் கர்ச்சிஃப். அந்த கைக்குட்டை நதீஃபுன் சுத்தமாக உள்ளது, தூய்மையாக உள்ளது. த கர்ச்சிஃப் இஸ் க்ளீன். ரெண்டுமே இஸ்மு தான். அல் மிந்திலு என்னது, முபுததா, நதீஃபுன் அப்படிங்கிறது ஹபர். ரெண்டுமே ரஃபவு பெற்று வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே மர்ஃபு தான். புரியுதுங்களாமா? ஓகே, இது இந்த செகண்ட் தம்ரீன் முடிஞ்சிருச்சு. அடுத்த தம்ரீன் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ அடுத்த தம்ரீன் என்னென்னா, சில வார்த்தைகளை மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சில இஸ்முக்களை மேலே கொடுத்துருக்காங்க, ஃபில்லப்ஸ் மாதிரி. அதாவது முபுத்ததா கொடுத்துட்டாங்க. ஹபரை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிலேருந்து சூஸ் பண்ணி ஹபரை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. சரியா? முபுத்ததா கொடுத்துட்டாங்க, ஹபரை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த ஹபரில் என்ன வார்த்தை வரணும் அப்படிங்கிறதும் மேலே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து ஒரு இஸ்மை நீங்கள் பிக் பண்ணி ஹபராக போட போகிறீங்க. முபுத்ததாக்கு எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் போட போகிறீங்க. ஓகேவா? தேர்டு தம்ரீன் அதுதான். அந்த தேர்டு தம்ரீனுடைய அந்த ஹெட்டிங்கை நான் வாசித்து காமிச்சிடுறேன். இமிலா உல் ஃபராக. இமிலா உ அப்படின்னாலே நீ நிரப்பு அப்படின்னு அர்த்தம். யூ ஃபில் அப்படின்னு அர்த்தம். அல் ஃபராக அப்படின்னா வெற்றிடத்தை நீ நிரப்பு. ஃபீமா அதிலே, எதிலே, அந்த வெற்றி இடத்திலே எதை கொண்டு நீங்கள் நிரப்பணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க. எலி பி வது இல் கலிமதி, வார்த்தையை வைப்பதன் மூலம். ஓகே, வார்த்தையை வைப்பதன் மூலம் வெற்றிடத்தை நீ நிரப்பு. அது என்ன மாதிரியான வார்த்தை அப்படின்னா, அல் முனாசிபதி மினல் கலிமாத்தி தாலியதி, பின்வரும் வார்த்தைகளில் இருந்து பொருத்தமான வார்த்தையை வைப்பதன் மூலம் வெற்றிடத்தை நீ நிரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஃபில் த ஃபாலோயிங் blank பை யூஸிங் த கிவன் வேர்ட்ஸ், கிவன் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். அது பொருத்தமாக இருக்கணும். சரி, அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை போட்டு நாம் அந்த ஃபில்லப்ஸை நாம் முடிக்கணும், அந்த blank-ஐ நாம் நிரப்பணும். ஓகேவா? சரி, என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஃபில்லப்ஸை பார்த்தாலே தெரியும். முபுத்ததா கொடுத்துட்டாங்க, ஹபர் தான் இல்லை. அந்த ஹபருக்கான ஆப்ஷன்ஸை தான் மேலே கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நான் ஒவ்வொரு ஹபரையும் நான் வாசித்து பொருள் வைக்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் எந்த முபுத்ததாக எந்த ஹபர் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி, நான் இந்த மீனிங்கை சொல்லி முடித்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி நீங்கள் போட்ட ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படிங்கிறத ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நான் இந்த வேர்ட்ஸை மட்டும் வாசித்து பொருள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹபர் என்ன இருக்குது? ஜமீலுன். ஜமீலுன் அப்படின்னா அழகானது, பியூட்டிஃபுல். அடுத்து வசீஹுன். வசீஹுன் அப்படின்னா அழுக்கானது, டர்ட்டி. ஓகேவா? மஃப்தூஹுன் திறந்துள்ளது, ஓப்பன். ஹாருன் அப்படின்னா ஹாட், சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சகீலுன் அப்படின்னா கனமானது, ஹெவி. ஹஃபீஃபுன் அப்படின்னா லைட்டானது. ஓகேவா? லேஸானது, லைட். ஓகேங்களா? சரி, இப்போது என்ன ஹபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 ஹபர் கொடுத்துருக்காங்க. முபுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அல் ஹஜரு டேஷ். ஓகே, செகண்டு அல் ஹஜருனா என்ன, கல். சரிங்களா? அந்த கல் டேஷ். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அல் பாபு டேஷ்,
பாபுனா என்னது? கதவு. நெக்ஸ்ட்டு அல் கமரு, கமருனா சந்திரன், அந்த நிலவு. நெக்ஸ்ட்டு அல் வரக்கு, வரக்குனா இலை, இலை ஆர் பேப்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அல் மிந்தீலு அப்படின்னா கைக்குட்டை, ஹேண்ட்கர்ச்சீஃப், அந்த கைக்குட்டை. லாஸ்ட்டு பாருங்கள் அல் லபனு, லபனு அப்படின்னா பால் அப்படின்னு அர்த்தம், அந்த பால். ஸோ இப்போது பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்சர் சொல்கிறேன். அல் ஹஜரு, ஹஜருன்னா அந்த கல், கல்லுனா வந்து எப்படி இருக்கும்? ஒன்று கனமாக தான் இருக்கும் கல்லுனா. அப்போ என்ன வார்த்தை கரெக்டாக இருக்கும்? சகீலுன். அல் ஹஜரு சகீலுன். நெக்ஸ்ட்டு அல் பாபு, அல் பாபுனா அந்த கதவு, கதவுனா கதவுக்கு எந்த இது பொருத்தமாக இருக்கும்? மேலே கொடுத்துருக்கிறதுல மஃப்தூஹுன், திறக்கப்பட்டுள்ளது. கதவு, அந்த கதவு திறக்கப்பட்டுள்ளது, அதுதான் பொருத்தமாக இருக்கும். ஸோ அப்போ அல் பாபு மஃப்தூஹுன். தேர்டு பாருங்கள். அல் கமரு என்ன வரும்? அந்த நிலவு அழகானது அப்படின்னு போடலாம். அல் கமரு ஜமீலுன். ஸோ அல் கமரு ஜமீலுன் அப்படிங்கிற வார்த்தை பொருத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் வரக்கு, அந்த இலை, இலைனா எப்படி இருக்கும்? கல்லுனா கனமாக இருக்கும், அப்போ இலைனா லேசாக இருக்கும். அப்போ எந்த வார்த்தை பொருந்தும்? ஹஃபீஃபுன். அல் வரக்கு ஹஃபீஃபுன், அந்த இலை லேசானது. நெக்ஸ்ட்டு அல் மிந்தீலு, கைக்குட்டை, என்ன வார்த்தை பொருந்தும்? வசீஹுன். வசீஹுன்னா என்னது? அழுக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். த ஹேண்ட்கர்ச்சீஃப் இஸ் டர்ட்டி. அல் மிந்தீலு வசீஹுன், அந்த கைக்குட்டை அழுக்காக உள்ளது. நெக்ஸ்ட்டு அல் லபனு, பால். எது இப்போ மிச்சம் இருக்குது? ஹாருன்னு தான் மீதம் இருக்குது. ஸோ அதை தான் அங்கே போட முடியும், அதுதான் பொருத்தமாகவும் இருக்கும். அல் லபனு, அந்த பால், ஹாருன், சூடாக உள்ளது. த மில்க் இஸ் ஹாட். ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி வந்து ஃபில்லப்ஸ் மாதிரிலாம் தம்ரீன் வருது அப்படின்னா, இல்லை எந்த தம்ரீனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி நீங்கள் வந்து போட்டிருக்கிறது கரெக்டா அப்படிங்கிறத வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கிறதுனால யாருமே நம்மளை மானிட்டர் பண்ணுறது இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை நாமே அனலைஸ் பண்ணிக்கிட்டா தான். ஸோ அதனால் இந்த மாதிரி தம்ரீன்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா ஓட விட்டு ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த தம்ரீன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முன்னாடி உள்ள தம்ரீன் எப்படி பண்ணோம்? முபுத்ததா தந்துட்டாங்க, ஹபர் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்த தம்ரீன் என்ன தெரியுமா? முபுத்ததா இருக்காது, ஹபர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? முபுத்ததா இருக்காது, ஹபர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்காது. நம்மளாக தான் வந்து எது பொருத்தமாக இருக்கும், அந்த ஹபருக்கு எந்த முபுத்ததா வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட போகிறோம். சரியா? ரைட். அதை நம்ம பாருங்கள். இப்போது அந்த எக்ஸசைஸோட ஹெட்டிங்கை நான் வாசிக்கிறேன். அதே சேம் தான். இம்ல உல் ஃபராக ஃபீமா எலி பி வதஇ கலிமத்து முனாசிபத்தி. சேம் முன்னது போலவே தான். பொருத்தமான வார்த்தையை வைப்பதன் மூலம் வெற்றிடத்தை நீ நிரப்பு. ஓகேவா? ரைட். ஸோ பாருங்கள், 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலேயுமே வந்து முபுத்ததா இல்லை, ஹபர் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்மை இல்லை முன்னாடி ரெஃபர் பண்ணி கூட புக்கு வச்சுருந்தீங்கன்னா அழகாக முன்னாடி ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை இஸ்மை நீங்கள் தனியாக நோட்டில் வந்து நான் எழுத சொன்னேன், ஒரு நோட்ஸுக்காக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கம் நோட்ஸையும் பின் பக்கம் இஸ்மையும் எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அது அப்படி நீங்கள் வச்சுருந்தா கூட இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆன்சர்ஸை சொல்கிறேன். உங்களோட ஆன்சர்ஸோடையும் நீங்கள் வந்து பண்ணி ரீசெக் பண்ணிக்கலாம். நான் போட்டதே தான் போடணும்னு கிடையாது. வேறு வேறு முபுத்ததாவும் ஒரு ஹபருக்கு வேறு வேறு முபுத்ததாவும் பொருந்துகிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அது உங்களுக்குமே தெரியும். பட் இங்கே என்ன மெயினுன்னா, முபுத்ததா அப்படிங்கிறதுனால மர்ஃபூவாக தான் அது இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கணும். சரியா? ஸோ அலிஃப்லாமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறதுனால தன்வீன் வராமல் பார்த்துக்கோங்க. மர்ஃபூவாக தான் அது இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. இவ்வளோ தான். சரியா? ரைட். இப்போ வந்து பார்க்கலாமா ஆன்சர்ஸை? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் நதீஃபுன். நதீஃபுன் அப்படின்னா க்ளீன் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லலாம்? சட்டை வந்து சுத்தமாக இருக்குது, ஹேண்ட்கர்ச்சீஃப் சுத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அல் மிந்தீலு நதீஃபுன், அந்த கைக்குட்டை சுத்தமாக உள்ளது. ரைட்டு. நீங்கள் கமீஸ் அப்படின்னு போட்டிருந்தா கூட அதுவும் ரைட்டு தான். அல் கமீஸு அப்படின்னு போட்டிருந்தா கூட அதுவும் ரைட்டு தான். சரியா? செகண்ட் ஒன் பாருங்கள். டேஷ் மக்சூருன்.
உடைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது அல் கலமு மக்சூரன், அந்த பேனா உடைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நீங்கள் அல் மக்தபு போட்டாலும் கரெக்டு தான், அல் குர்சியு அப்படின்னு போட்டிருந்தாலும் கரெக்டு தான், சரீரு அப்படின்னு போட்டிருந்தாலும் கரெக்டு தான். சரியா? ரைட். நெக்ஸ்ட் பார்ப்போமா. டேஷ் பாரிதுன்னா என்ன? கோல்டு அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் குளிர்ந்துள்ளது, இல்லைன்னா பால் குளிர்ந்து போயிருக்குது அப்படின்னு நம்ம எது வேணாலும் சொல்லலாம். இங்கே நான் அல் மாவு அப்படின்னு போட்டிருக்கேன். அல் மாவு பாரிதுன், அந்த தண்ணீர் குளிர்ந்து உள்ளது, குளுமையாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் கரீபுன்னா என்ன? பக்கத்தில் இருக்குது. எது வேணால் சொல்லலாம் பக்கத்தில் இருக்குன்னு. அந்த டேபிள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை சேர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது வேணாலும் இங்கே நம்ம சொல்லலாம். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அல் பைத்து கரீபுன், அந்த வீடு அருகில் உள்ளது. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள். டேஷ் பஈதுன்னா ஃபார், தூரமாக இருக்குது. கரீப்னா பக்கத்தில், பஈதுன்னா ஃபார். இங்கேயும் நம்ம பொருளோட பேரையும் போடலாம், அதாவது யூஸ் பண்ணுற பொருளோட பேரையும் போடலாம், இல்லைனா ஒரு வீடு பள்ளிவாசல் அப்படின்னு அந்த மாதிரி பேரையும் போடலாம், இல்லைனா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படின்னு கூட நம்ம போடலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னா அந்நஜ்மு பாயிதுன், அந்த நட்சத்திரம் தூரமாக உள்ளது. ஸோ இது வரைக்கும் நம்ம க்ராஸ் பண்ணி வந்த இஸ்முக்களை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேஷ் வாக்கிஃபுன், அதாவது டேஷ் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்லலாம்? ரஜுலு, ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா அல் கல்பு வாக்கிஃபுன் அப்படின்னு சொல்லலாம், அந்த நாய் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா அல் முதர்ரிசு வாக்கிஃபுன், அந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். முதர்ரிசு இல்லைனா முஹந்திசு அப்படின்னு எது போட்டிருந்தாலுமே கரெக்டு தான். நான் என்ன போட்டிருக்கேன்னா அல் முதர்ரிசு வாக்கிஃபுன், அந்த ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் சென்டென்ஸு. டேஷ் ஜாலிசுன் அப்படின்னா அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே இதுவும் அதே முன்னாடி நான் சொன்னது மாதிரி தான். நான் என்ன போட்டிருக்கேன் இங்கே அப்படின்னா தாலிபு ஜாலிசுன், அந்த மாணவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் கபீர்னா பெரியது. ஸோ நம்ம அந்த கல் பெரியதாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைனா அந்த கழுதை ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த குதிரை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அல் ஹிசானு கபீருன், ஹிசானுன்னா குதிரை, அல் ஹிசானு, அந்த குதிரை பெரியதாக உள்ளது, அந்த குதிரை பெரியது. ஓகேங்களா. நீங்கள் அல் ஹிமாரு போட்டிருந்தாலும் கரெக்டு தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் கதீமுன்னா பழசு அப்படின்னு அர்த்தம். சட்டை பழசாக இருக்குது, கட்டில் பழசாக இருக்குது, சேரு பழசாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா அல் கமீசு கதீமுன், அந்த சட்டை பழையது. ஓகேங்களா. அந்த சட்டை பழையதாக உள்ளது. ரைட்டா? லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டேஷ் ஜதீதுன்னா புதியது அப்படின்னு அர்த்தம். அந்த மாணவர் புதியவர், இல்லைனா அந்த ஆசிரியர் புதியவர், இல்லைனா அந்த நாற்காலி புதியது, அந்த கட்டில் புதியது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வேர்ட்ஸ் நம்ம போடலாம். நான் இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அல் கலமு ஜதீதுன், அந்த பேனா புதியது, த பென் இஸ் நியூ. ஓகேங்களாம்மா? ரைட். ஸோ எப்படி முபுத்ததா ஹபர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம். சரிங்களா. முபுத்ததா எப்படி இருக்கும், ஹபர் எப்படி இருக்கும், மர்ஃபூனா என்ன, டெஃபினட்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது எல்லாமே. முக்கியமாக நவுன்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஃபர்ஸ்ட் புக்கில். அல்ஹம்துலில்லான்னு நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா. ரைட். லாஸ்ட்டாக இந்த நியூ வேர்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அல் கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள். அல் கமரு சந்திரன், த மூன், ஜதீதுன் புதியது நியூ, கதீமுன் பழையது ஓல்டு, வசீஹுன் அழுக்கானது டர்ட்டி, நதீஃபுன் தூய்மையானது க்ளீன், ஹாருன் ஹாட் சூடானது, பாரிதுன் கோல்டு குளிர்ந்தது, சொகீருன்னா ஷார்ட் சின்னது சிறியது, கபீருன் பெரியது பிக், மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது ஓப்பன், மக்சூருன் உடைக்கப்பட்டுள்ளது புரோக்கன், ஃபக்கீலுன் ஹெவி கனமானது, ஹஃபீஃபுன் லேசானது லைட், ஜமீலுன் பியூட்டிஃபுல் அழகானது, வாக்கிஃபுன் நின்று கொண்டிருக்கிறார் நின்று கொண்டிருப்பது. சரிங்களா. ஸ்டாண்டிங்,
ஜாலிசுன் அமர்ந்து கொண்டிருப்பது, சிட்டிங். ஓகேங்களா? அல்ஹம்துலில்லா, நம்ம தேர்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் போர்ஷனை முடிச்சிட்டோம். சரிங்களா? அந்த முபத்ததா ஹபர் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு தகவலை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்வத்தோடு இருங்க. சலிப்படையாமல் இதில் வந்து பயணம் செய்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமான தேவை கன்சிஸ்டன்சி, ப்ராக்டிஸு, டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அல்லாஹுடைய கலாமை விளங்கிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அதே ஆர்வத்தோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் நாம் சந்திக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.